ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாகுன்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் அண்டு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2 டேஸ் அப்பப்போ எடுத்த வீடியோ. இதில் வந்து கிச்சன் டிப்ஸ் நான் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிக்கும். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பட்டாணி தான் வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஊற வச்சுட்டேன். அது வேக வச்சதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. அதுதான் சும்மா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு ஒரு கிரேவி மாரி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு அடுப்பில் டீ வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பொரிச்சு கொடுத்தோம்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுப்பாங்க. 2 பேர் பசங்க 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். சிம்பிளாக தான் வந்து போடலாம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கிராண்டாக ஆகிடுச்சி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு டீலாம் குடிச்சிட்டதுக்கப்புறம் இது போடுறதுக்கு உட்காந்துருவேன். நைட் அப்புறம் டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான். மதியமே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு, அதை முழு பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டு தான் வந்து அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். மெஷர்மெண்ட்டில் நான் அளந்து போடலைங்க, கையளவாக தான் வந்து சும்மா அள்ளி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அடை ரெசிபி வந்து இருக்குங்க. எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடு இல்லை, எல்லா தானியமும் போட்டு ஊற வச்சு ஒரு மாதிரி அடை வந்து பண்ணுவேன். இல்லை வெறும் பச்சை பயிறு மட்டும் போட்டு அடை பண்ணுவேன். இன்றைக்கி பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, ரேஷன் பருப்பு, இட்லி அரிசி இது எல்லாமே கலந்து தான் ஊற வச்சுருந்தேன். இந்த பட்டாணி சாப்பிட்டதுமே பசங்க வந்து நைட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக ஆகட்டுன்ட்டாங்க. அதனால் நானும் கொஞ்சம் நேரம் ஆரி ஒர்க் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து அடை ஊற்றுறதுக்கே வந்தேன். பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு சட்னி அரைச்சிட்டு அடை மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு அப்புறம் சமையலுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது நாளே எப்போதுமே பிளான் பண்ணிவிடுவேன். நான் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து சுண்டைக்காய் குழம்பு வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோலேயே சுண்டைக்காய் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து கோவக்காய் வறுவலும் அப்புறம் முட்டை இருக்குது, அப்பளம் இருக்குது, பொரிச்சு வச்சிட போகிறேன். கோவக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த கோவக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ் இதெல்லாம் வந்து நான் நாளே வந்து கட் பண்ணி வச்சுருவேங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இது சுண்டைக்காய்க்கு காம்போடு தான் இருந்தது, அதெல்லாம் காம்பு கிள்ளி வச்சுட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தது அப்படியே தான் இருந்தது, அதுவும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு தான் வந்து அது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போடணும். பெரும்பாலும் இந்த அடை ஊற்றுறது, கோதுமை தோசை, இந்த ரவா மைதா தோசை, ரவா தோசைலாம் ஊற்றுற மாரி இருந்ததுன்னா 2 தோசைக்கல் வந்து வச்சுப்பேன். இது எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் நின்றுட்டு ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் 2 தோசைக்கல் வந்து வச்சுப்பேன். சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். சப்பாத்தி போடுற தோசைக்கல்லே தாங்க வந்து நான் அடை, தோசை எல்லாமே ஊற்றிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அது பழகி வச்சுப்பேன். ஆல்ரெடி நிறைய விலாகில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். சப்பாத்தி போடுற கல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தோசை எது ஊற்றினாலும் வந்து வராது இல்லைங்களா, அது ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ இன்றைக்கி சப்பாத்தி போட்டுட்டேன்னா அடுத்த 2 நாளில் இந்த வாழைக்காய் வறுவல், கோவக்காய் வறுவல், ஏதாவது ஒரு வறுவல் ரெசிபி வந்து அந்த தோசைக்கல்ல பண்ணுற மாரி வந்து பார்த்துப்பேன். கொஞ்சம் நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வறுவல் பண்ணிப்பேன். அதுமாரி பண்ணும்போது அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோசை ஊற்றுறதுக்கு வந்து சூப்பராக வரும். சப்பாத்தி போடுற கல்ல சூப்பராக தோசைலாம் வந்து ஊற்றலாம். அடை ஊற்றி சாப்பிட்டுட்டு திருப்பி சேர்ந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 9 மணி போல் ஆகிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த வெங்காயம் தக்காளி சேர்க்காத குழம்பு ரெசிபி நிறைய இருக்குது. நான் ஒன்றா வந்து விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். விலைவாசியில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்தமாரி குழம்பு வந்து நம்ம வச்சுக்கலாங்க. செலவும் ரொம்ப கம்மி, செய்கிற நேரமும் கொஞ்சம் ரொம்ப கம்மி. இப்போ சுண்டைக்காய் வந்து நான் கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன். குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது லைட்டாக வந்து வெடிக்க விடணும், அதாவது லைட்டாக வதக்கிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் சுண்டைக்காயெல்லாம் கழுவி நான் வச்சுருந்தேன்னா நல்லா தண்ணியெல்லாம் உலர விட்டு தண்ணி இல்லாமல் இருந்து நம்ம குக்கரில் போட்டு எண்ணெய் ஊற்றும் போது அந்த அளவுக்கு வந்து தெரிக்காது. அது வந்து வெடிக்கும் போதும் இது தண்ணியோடு சேர்த்ததுனால சுற்றிலும் தெரிக்குங்கிறனால நான் குக்கரை போட்டு மூடி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இல்லை ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் அதெல்லாம். ஒரு அடுப்பில் போல் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் வறுவலுக்கு இந்த வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா, உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கடைசியாக தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அதுமாரி பண்ண பசங்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டுங்க, மாவு சுற்றுற இல்லை. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன். இதை நைட்டு விலைக்கு வச்சு பாத்திரம் நான் எடுத்து வைக்கல. இப்போ சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவேன். சமைக்கும் போதே வந்து மாவு அரைக்கிற வேலையை வந்து முடிச்சிடுவேங்க. அதனால தான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இந்த குழம்புக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சுக்கணும். இந்த குழம்பு இன்றைக்கி வைக்கிற அளவு வந்து ஒரு தாராளமாக ஒரு 5 பேர் வந்து ஊற்றி சாப்பிட்லாம். அது
தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று அடைக்க அரைச்ச மாவு ஒரு சின்ன சின்னதாக ஒரு 3 அடை வந்து ஆகும். அதுவும் வந்து இருக்குது. அதனால் வந்து நான் வேறு எதுவும் பெருசாக இன்றைக்கி வந்து சமையல் வந்து பிளான் பண்ணிக்கல. ரொம்ப சிம்பிளாக வந்து விட்டுட்டேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சிம்பிளான சமையல் தான் எப்பொழுதுமே. பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே லைட்டாக வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். இந்த குழம்புல குக்கரில் செய்யும்போது வேலை டக்குன்னு வந்து முடிஞ்சிருங்க. நீங்கள் வேணும்னா தனியாக அடுப்பில் பாத்திரத்தில் வேக வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். எனக்கு வேலை வந்து காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும் இல்லைங்களா, வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காகவே இந்தமாரி வந்து பண்ணிக்கிறதும். ஆனால் இப்போ இந்த 3 பர்னர் ஸ்டவ் வாங்கினதுலேருந்து இன்னமும் வேலை ரொம்ப ஈஸியாக தாங்க எனக்கு வந்து முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். எந்தெந்த அடுப்பில் எது ஃபஸ்ட்டு வைக்கணும், அடுத்தது அதை எடுத்துகிட்டு வேறு என்ன வைக்கணுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கனால எனக்கு வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியுது. கடுகு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு விட்டுருக்கிறேன். ஒரு 1.25 படிக்கிட்ட தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வந்து மைய வைக்கணும். அதாவது கொஞ்சம் லைட்டாக பூத்து வர டைமில் நம்ம அரிசியை வந்து போட்டு அரைச்சிக்க வேண்டியது. பார்த்திங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறமா முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து கூட்டி வைக்கணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாத்திரம் வந்து எடுத்து வைக்கணும். அப்புறம் டிஃபன் பாக்ஸு, சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாமே என்னென்ன தேவைப்படுதோ அதையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுக்கிட்டே இருப்பேன். காலையில் அந்த ஒரு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சுறுசுறுப்பாக தாங்க வந்து வேலை போயிட்டுருக்கும். இப்போ வந்து ஒரு 2 வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் போகிற டைமில் தான் கீழே போய் வந்து நான் கோலம் போடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சின்னா கோலம் போட்டுட்டு வந்து வேலையை பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் அலுப்பாயிடுச்சுங்க. அதனால் வந்து அவங்க இறங்கும்போது தான் நான் வந்து ஒரு 7 மணி போல் தான் கோலமே வந்து போடுறேன். இந்த சுண்டைக்காய் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% கிட்ட வந்து நல்லா வந்து வெந்திருக்கணுங்க. ரொம்ப மைய குழவ வந்து வேக வச்சிடக்கூடாது. நல்லா மசாலா கடையிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். கடைஞ்சா தான் நல்லாயிருக்கும். நான் சட்டியில் வேணாலும் மாற்றிட்டு கடைஞ்சிக்கலாம். சரிம்மா அதை ஒரு பாத்திரம் வளர்க்கணுமேன்ட்டு நான் குக்கர்லேயே அப்படியே வந்து மத்து போட்டு கடைஞ்சிக்கிட்டேன். அதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். குழம்புல கூட்டிட்டு கடைசியாக தான் நம்ம குக்கர் அடுப்பில் வைக்க போகிறோம். இது நம்ம எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து பாத்திரம் சேர வந்து ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற கேப்பில் அதையும் வந்து விளக்கிட்டு தான் வந்து இருப்பேன். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னொரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது குழம்பு வந்து மதியத்துக்கும் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆற கொஞ்சம் தடன்னு ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு. இது ஒரு சவுண்டு வந்தாலே வந்து போதுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். நான் இடையில அப்பப்போ காமிக்கிறனால இன்னும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது குழம்பு மட்டும் தனியாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். கடைசியாக குழம்புக்கு வந்து மெயின் தாளிப்பு வந்து வடகம் போட்டு வந்து தாளிக்கணும். சாப்பாடு இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து வடிச்சிடலாம். அந்த கோவக்காவும் வந்து தோசைக்கல்ல மாற்றிட்டு அதை வந்து நல்லா வறுத்துட்ருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக பூத்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். வெறும் ரேஷன் அரிசியில் தாங்க நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சுருக்கிறேன். குண்டு அரிசி ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தப்போ பொங்கலுக்கு போயிருந்தப்போ ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, அளவு வந்து எவ்வளோ 2த்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறீங்களே வந்து இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வருமானு வந்து கேட்டிருந்தீங்க. சூப்பராக வந்து வரும். இட்லிக்கு அளவு எப்போதுமே வந்து 4 கிளாஸ் நான் அரிசினா 1 கிளாஸ் உளுந்து சேர்த்துப்பேன். அரிசி உளுந்து ஒன்றா சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி சூப்பராக வந்து வரும். அதே போல் இட்லி சுடும் போதும் வந்து சின்ன சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணணுங்க. நான் இதுக்குன்னே தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஹால் இப்போதைக்கு கொஞ்சம் கண்ணாமண்ணு தாங்க இருக்குது. அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஹால் கிளீனிங், ரூம் கிளீனிங்னு வந்து போயிட்டுருக்கோம். மேலேருந்து தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருக்குறேன். அவங்க இறங்கும் போது தான் போய் வந்து கோலம் போடணும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இது தாங்க வந்து வடகம் வீட்லேயே வந்து போடுறது. இந்த சம்மர் டைமில் அம்மா வந்து எப்போதுமே வந்து போட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. இந்த வருஷம் அம்மா வந்து வடகம் போட சொல்லணும். வடகம் கருவேப்பிலை போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இல்லை, அதனால் வெறும் வடகம் மட்டும் தான் வந்து போட்டு தாளிச்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான இந்த சுண்டைக்காய் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து முட்டை ஆம்லேட்டு, இந்த கிடாரங்காய் நார்த்தரங்காய் ஊறுக்காய்லாம் செம்மையாக இருக்குங்க. அப்பளம் வத்தல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஏஞ்சதுமே முதல் வேலையே வந்து மிஷினில் துணி தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மறந்துடுச்சு. இப்போ தான் வந்து போட்டு விட்டுருக்குறேன். ஆரி ஒர்க்கு நேற்று கொஞ்சம் தான் வந்து போட்டேன். கொஞ்சம் பேக் பெயின் இருந்ததுனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா போட ஸ்டார்ட் பண்ணுவேன்.
கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே கிச்சன் வந்து பாத்திரம் விளக்கி வைக்கிறது, கவுண்டர் டாப்லாம் கன்னாபின்னான்னு இருந்ததுன்னா அதை நீட் பண்ணுறது, துடைக்கிறதுன்ட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேங்க. மேக்ஸிமம் சமைக்கும்போது என்னோடய கிச்சன் பார்க்க அப்படி தான் இருக்கும். எனக்கு இப்படி நீட்டாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். நான் அந்த டிப் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6:05 போல் தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 6:15 கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணினேன். 7 மணிக்குள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு. பாத்திரம் விளக்குறது, கிச்சன் நீட் பண்ணுறது, கையோட மாவு அரைக்கிற வேலை, இது எல்லாமே வந்து எனக்கு முடிஞ்சிச்சு. மாவும் வந்து அரைஞ்சிச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் லஞ்சு பேக் பண்ணலை. லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு டீயெல்லாம் வந்து போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சுண்டல் வந்து வச்சு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு வச்சுட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வைக்க வேணாம், தாளித்து மட்டும் வை அப்படின்ட்டு இருக்காங்க. வந்து தாளிக்கணும், டைம் ஆகிடுச்சி. காலையில் இந்த ஒரு 1 ஹவர் கொஞ்சம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக தாங்க வந்து போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இப்படி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்து அக்கடான்னு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். அப்படியே உள்ளே வந்து ரூமில் படுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு கத்துற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. தெருவில் போகிற மாடு தான் ஏதோ வந்து கத்திட்டு போகுதுன்னு வந்து நினச்சிட்டு நானும் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கத்திக்கிட்டே இருக்கனால ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த கருப்பு மாடு ரெகுலராக எப்போதும் வந்து வருங்க. நான் வந்து காலையில் இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல, நான் கீழே இறங்கி கோலம் போடும்போது வந்து வரல. அதுக்கப்புறமா தான் வந்திருக்குதாட்டுக்கு. கத்திக்கிட்டே இருந்தது. நான் மேலே கூப்பிட்டது மேலே பார்க்குது பாருங்கள். ஆரிவு போடுறதுக்கு எடுத்தாந்து இங்கே முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வரேன் இன்னும் மாட்டுக்கு தண்ணி முந்தா நாளோட காலியாச்சுங்க. நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறையாலாம் வந்து போட மாட்டேங்க, கம்மியாக தான் வைப்பேன். சில பேர் வந்து அப்படியே வைக்கிறீங்களே, வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அப்படியே தான் வந்து வைக்கிறேன். மாடு சாப்பிட்டது. சில சமயம் இந்த சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி இருந்தால் அதில் கலந்து கூட அந்த வைக்கிறேன், குடிச்சிருதுங்க. மற்றபடி இந்த கயின் தண்ணியெல்லாம் வச்சா வந்து குடிக்க மாட்டாங்க. அது நான் சும்மா வெறுமனையாக தான் வந்து வைக்கிறது. அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நிறையாலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா நிறைய மாடு வருங்க. சில சமயம் நான் கீழே வரும்போது எந்த மாடு வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் வைக்கிறதுனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வைக்கிறேன். இறங்கி வரும்போது மேலேருந்து பார்க்கும்போது கருப்பு மாடு மட்டும் தாங்க நின்றுது. திடீர்னு இந்த மாடு எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பின்னாடி சந்துலேருந்து வந்துச்சு என்னமோ தெரியல, நான் கவனிக்கலை. ஒரு 4-5 மாடு வந்து அந்தாண்டே 2 நின்றுது, இந்தாண்டே வந்து புதுசாக வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஒன்றுக்கு வச்சுட்டு ஒன்றுத்துக்கு வைக்காமல் இருக்க முடியாது இல்லைங்களா. மேக்ஸிமம் நான் வரும்போது 2 மாடு இருந்தால் வச்சிருவேன். நிறைய மாடு இருந்தால் வைக்கிறது இல்லை. நான் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குதுங்கிறதுனால நான் வைக்கிறது இல்லை. இந்த வெள்ளை மாடை கேட்டுக்கிட்டே வந்ததுனால சரி வேறு பாத்திரமும் இல்லை. அப்புறம் அந்த சிமெண்ட் தறியில் கொஞ்சமாக கொண்டு போய் கொட்டினேன். அது சாப்பிட்டுட்டு இருந்தது. நம்ம வீட்டிலேருந்து 3வது வீடு வந்து ஒரு மாடு இருக்குங்க. அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முட்டும். 2-3 மாடு இருக்கும்போது வந்து வச்சோம்னா எந்த மாடுமே சாப்பிட விடாதுங்க. அந்த மாடு மட்டும் தான் வந்து சாப்பிடும். அதனால் அந்த மாடு வந்தால் மட்டும் தனியாக அந்த மாடு வந்தால் மட்டும் வச்சிடறதோட சரி. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் இந்த குழந்தைங்க வந்து போட்டிருந்தேன். கலர் மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது. சும்மா அப்பப்போ லைட்டாக சின்னதாக ஒரு ரங்கோலி மாரி வந்து போட்டு விட்டுறது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் தெரு வாசல் மட்டும் எப்போதும் ஈரமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சைட்லேருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்ப்பரேஷன் வாட்டர் பைப் இருக்குது, அது லீக் ஆகிட்டு இருக்குதுங்க. நான் துணி போட்டு கட்டி வச்சுமே வந்து அது லீக் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடும் வந்து நம்ம கமெண்ட் ஒட்டி கார்ப்பரேஷன் பைப் லைன் உள்ளே போகுது, அதுலேருந்து லீக் ஆகி வெளியில் விடையாருது. அது சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. சரி வெயில் தான் அடிக்குதே, காஞ்சிருதேன்ட்டு நான் அப்படியே வந்து விட்டுறது. பார்த்திங்கன்னா 1-2 மாடு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் வச்சோம்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குங்கிறனால நான் அப்புறம் இந்த 2 மாட்டுக்கு மட்டும் வச்சுட்டு மேலே போயிட்டேன். கோலத்தை போது பார்க்குது பாருங்கள் இந்த மாடு. நம்ம வீட்டை தேடி வர்ற மாடு ஒரு 5-6 மாடு இருக்குங்க. அது மட்டும் தான் கரெக்டாக கேட்டுக்கிட்டு வந்து நிற்கும். இந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா நேராக போகிறது வர்றது தான். லெஃப்ட் சைடில் அங்கே 2 மாடு நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டியா, நாங்களும் தானே சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு நின்றுட்டே இருந்ததுங்க. கருப்பு மாடு மேலே போய் நின்னாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அது என்ன தான் நினச்சி பார்க்குதுன்னே தெரியல. என்ன தான் யோசிக்குன்ட்டு நானும் யோசிப்பேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம்.